தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திராவிட மாடல் செய்திருக்கக்கூடிய சாதனையோட லிஸ்ட் பெருசா இருக்கு. நான் பழனிசாமியை நேரடியாக கேட்கிறேன், ஏன் படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு கசக்குது? கல்விக்காக உண்மையிலே குரல் எழுப்புகிற மாதிரி இருந்தா கும்பகோணத்தில் நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞருடைய பெயரான பல்கலைக்கழகம் அமைக்க போறோம்னு சட்டமன்றத்தில் சட்டமே ஏற்றி அனுப்பி வச்சோம். 2 மாசம் ஆயிருக்கு. அதுக்கு ஆளுநர் இதுவரையில் அனுமதி தராமல் இருக்கிறார். நான் கேட்டேன், இதை விட ஆளுநருக்கு என்ன வேலை? இதுக்காக குரல் எழுப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு நெஞ்சுரம் இருக்கா? நீங்க ஒன்றிய அரசு கிட்ட கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாங்க உறுதியோடு சொல்லுகிறேன், சட்ட ரீதியாக எதிர்கொண்டு கலைஞர் பல்கலைக்கழகத்தை நிச்சயமாக உறுதியாக அமைப்போம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே, மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகங்களை செஞ்சுக்கிட்டு மக்களை எப்படி ஏமாற்றி விடலாம் என்ற நப்பாசையோடு நீங்கள் என்ன பயணம் செஞ்சாலும் மக்கள் ஒருவதும் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் உங்க ட்ராக் ரெக்கார்டு, துரோகங்கள் தான் உங்க ஹிஸ்டரி. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற எதிரிகள் எப்படி வேண்டுமானாலும் வரட்டும், மக்களான நீங்க எங்களோட ஓரணையில் தமிழ்நாடு ஒற்றுமையா நிற்கணும். நம்மோட மண், மொழி, மானம் காக்க என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் மண்ணின் மைந்தரான கலைஞரின் கொள்கை வாரிசான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் துணை நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மட்டுமல்ல, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. சமீபத்தில் பேசி இருக்கிறார். என்ன, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். அறநிலையத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு. இது கூட தெரியாம நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல. மறைந்த பெரிய பக்தவச்சலம் காலம் தொடங்கி ஏன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக இருந்தபோது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார். அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சீங்க. அப்ப ஏதாவது மயக்கத்தில் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா? இப்போ நாங்க கல்லூரி தொடங்கினா தப்பா? பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்கக்கூடாதுன்னு பேசுறது இல்லை. ஆனா பழனிசாமி மட்டும் பேசுறாரு. இதை பார்த்தா ஒண்ணுதான் எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு திரைப்படத்தில் வடிவேலு படத்துல தான் ஒரு காமெடி ஒன்று வரும். என்னன்னா, கொடுத்த காசுக்கு மேல என்னமா கூவுறான்னு அந்த மாதிரி பாஜக காரங்களே பேசிட்டு இருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திராவிட மாடல் செய்திருக்கக்கூடிய சாதனையோட லிஸ்ட் பெருசா இருக்கு. நான் பழனிசாமியை நேரடியாக கேட்கிறேன், ஏன் படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு கசக்குது? கல்விக்காக உண்மையிலே குரல் எழுப்புகிற மாதிரி இருந்தா கும்பகோணத்தில் நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞருடைய பெயரான பல்கலைக்கழகம் அமைக்க போறோம்னு சட்டமன்றத்தில் சட்டமே ஏற்றி அனுப்பி வச்சோம். 2 மாசம் ஆயிருக்கு. அதுக்கு ஆளுநர் இதுவரையில் அனுமதி தராமல் இருக்கிறார். நான் கேட்டேன், இதை விட ஆளுநருக்கு என்ன வேலை? இதுக்காக குரல் எழுப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு நெஞ்சுரம் இருக்கா? நீங்க ஒன்றிய அரசு கிட்ட கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாங்க உறுதியோடு சொல்லுகிறேன், சட்ட ரீதியாக எதிர்கொண்டு கலைஞர் பல்கலைக்கழகத்தை நிச்சயமாக உறுதியாக அமைப்போம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே, மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகங்களை செஞ்சுக்கிட்டு மக்களை எப்படி ஏமாற்றி விடலாம் என்ற நப்பாசையோடு நீங்கள் என்ன பயணம் செஞ்சாலும் மக்கள் ஒருவதும் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க.